ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் குற்றம் புதிது படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் இருக்கிற ஒரு பிரபலமான போலீஸ் அதிகாரியோடைய பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. உடனே எல்லா பக்கம் தேடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பெண் சடலம் இருப்பதா அப்படி சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் படத்துடைய ஹீரோ நான் 2 பெண்களை கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிறாரு. ஆனால் உண்மையிலேயே அந்த பெண்கள் கொலை செய்யப்படலை, உயிரோட தான் இருக்காங்க. இப்போ இறுதியில் ஹீரோ எதற்காக அப்படி பொய் சொல்லணும்? உண்மையிலேயே அந்த 2 பெண்கள் கொலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? காணாம போன போலீஸோடைய பொண்ணு எங்கே இருக்காங்க? இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லா சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் படத்தில் அந்த கெஸ் பண்ண முடியாத சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஒரு செகண்ட் ஹாஃப், அதாவது மிடிலிருந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளே சும்மா நச்சுன்னு ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் இவன் தான் கொலகாரன் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சு கடைசியாக அவன் இருக்க மாட்டான். இப்படி ட்விஸ்ட்டை மாற்றி படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை சும்மா பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. சீட்டோட நுனியில் உட்கார வைக்கிறாங்க. அது கிளைமேக்ஸ், யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஹீரோ இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஆனால் பார்த்தா ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. ஏன்னா அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி படத்துடைய ஹீரோயின்கள் மற்றும் படத்தில் நடிச்ச மற்ற எல்லா கேரக்டருக்கும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்லா ரைட்டிங் பண்ணி எழுதியிருக்காங்க. அதனால் படம் பார்க்கவே ஒரு திருப்தியான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை பார்த்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டெலாம் யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்னாவே கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் அந்த போலீஸோடைய கேரக்டர், இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த ரத்தம் தெரிய காய்ச்சல் இருக்குது. அதனால் குழந்தைகள் தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ